ஹே எவ்ரிவன்! வெல்கம் யூ ஆல் பேக் டு சுகர் ஸ்டுடியோ. நான் உங்க சத்யா. ஃப்ரைடே மார்னிங் நாங்க எல்லாரும் தோட்டத்துக்கு கிளம்பலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு 2 கெஸ்ட் வந்தாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம கோமாதாக்கள் தான். ஸோ மாட்டுப் பொங்கல் ஸ்பெஷலா அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய சிறப்பு மரியாதைகள் எல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு பிளேட்ல பூஜை பண்ணாங்க. அவங்களோட பூஜைகள் முடிஞ்சதும் நாங்க கோமாதாக்களுக்கு பழங்கள் குடுத்தோம். அவங்க 2 பேருமே அத என்ஜாய் பண்ணி சாப்ட்டாங்க. கோமாதாக்கள்லாம் கெளம்புனதுக்கப்புறம் நாங்கலாம் ரெடியாகி மாட்டுப் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக தோட்டத்துக்கு போக போறோம். இதுதான் எங்க தோட்டம். இவ்ளோ ஃப்ரெஷ் அண்ட் கிரீனரியா இருக்கு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க பாட்டி அவங்க காலத்துல சாரி கட்டுற ஸ்டைல எனக்கும் பண்ணி விட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க உங்களோட கமெண்ட்ஸ எனக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம பொங்கல் vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்றீங்க? இன்னைக்கு மாட்டு பொங்கல் வைக்க போறோம். ம், இன்னைக்கு மாட்டு பொங்கல் வச்சு ம், நாங்க சாமி கும்பிட போறோம். ம், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆ. அப்புறம் அடுத்தது வேற என்ன? அடுத்தது ஒரு நாட்டு சமையல், ம், நாட்டு சமையல்லாம் பாரம்பரிய சமையல். என்னென்ன போடுவீங்க? காய், எல்லா காயும், அவரைக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், எல்லா காயும் நாங்க போட்டு ம், கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். அப்படியா? கூட்டாஞ்சோறு சேர்ந்து எல்லாரும் சாப்பிட போறோம். ஓகே, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே. நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரி. அந்த பக்கம் சாப்பாடுக்கு காய்கறிகள் எல்லாம் எங்கள் அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எங்கள் பாட்டி பொங்கல் வைக்கிறதுக்காக அரிசி களைஞ்சு ஊற்றிட்டு இருக்காங்க. பொங்கல் பானையில் தேவையான அளவுக்கு தண்ணி, பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தீ மூட்டுறதுக்காக விறகெல்லாம் வைக்கலாம். பொங்கல் பானை கொதிச்சுட்டு இருக்கும் போதே பானைக்கு திருநீர், சந்தனம், குங்குமம் வச்சு பொட்டு வச்சு விடுறாங்க. பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே 3 பக்கம் கரும்பு சாய்ச்சி கரும்பு தோரணம் கட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம பொங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் இறைவனை வணங்கி பொங்கல் பானையில அரிசி போடுறாங்க. எங்கள் பாட்டி இங்கே சக்கரை பொங்கல் கிண்டுற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. நான் அங்கே எல்லாருக்கும் கூட்டாஞ்சோறு செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டேன். எண்ணெயில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டின தக்காளி எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இங்கே இது செஞ்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அத்தை அங்கே அடுத்து பூஜை பண்ணுறதுக்கான கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் இது. ஃபர்ஸ்ட் சாணியை ஃபுல்லாக நல்லா வலிச்சிட்டு பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதில் கோலம் போடுவாங்க. இப்போ வாங்க மறுபடியும் குக்கிங்க்கு போகலாம். இதுக்கப்புறம் சாதம், பருப்பு களைஞ்சி வச்சுருந்ததை அந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதில் பூஜைகள் ஆரம்பிக்க போகிறோம். 3 இலைகள், அதாவது 3 படைப்பு வச்சு சாமிக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். கிட்ஸ்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். அங்கே எங்கள் அத்தை சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. மாட்டு பொங்கல் வச்சு சாணியில வாசல்ல வலிச்சுட்டு கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு பொங்கல் வச்சு 3 படைப்பு போட்டு இன்னைக்கு மாட்டு பொங்கல் நாங்கள் செய்கிறோம் வழிபாடு. பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மாட்டு பொங்கல் இல்லையா, ஸோ மாடு தாண்டறதுக்காக இந்த ஒரு தடம் ரெடி பண்ணுவோம். இதில் மாடு கால் வச்சு தான் போகும், இது ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த பக்கம் பூஜைகளும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம விழா விநாயகனுக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பூ வச்சு விட்டு நம்ம பறிச்சு வச்சோம் இல்லையா ஒரு பாத்தி, அதில் வந்து நடக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நம்ம கோமாதாவை தொட்டு வணங்கினாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து கொடுத்தோம். அவங்களும் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் கூட்டாஞ்சோறு, சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு நைட் டின்னர் சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததும் அங்கேயே அந்த பொங்கல் வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பாட்லேயே கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இங்கே எல்லாருமே கிளைமேட் ரொம்ப சில்லானதுனால கேம்ப் ஃபயர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோன்றதை நீங்களே பாருங்கள். நாங்கள் கேம்ப் ஃபயரில் பண்ண எல்லா லூட்டிஸும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.